குடும்பத்துல இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிய கூடாதுங்க. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க. ஆதாம்ட்ட ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா? தோட்டத்துல இருக்கிற எல்லா கனியும் சாப்பிடு, ஆனா நன்மை தீமை அறியத்தக்க சொல்லுங்க ஜீவ விருட்சத்தின் கனி என்ன செய்யாத, புசிக்காதன. சரியா? இது ஒரு பக்கம். இது சொன்னதுக்கு பிறகு ஏவாளை உண்டாக்குனாரு. ஏவாளை படைச்சிட்டு ஆதாம் எவ்வளவு நீங்க 2 பேர் கறந்து கொண்டு பிரிஞ்சிடக்கூடாதுரா, ஒற்றுமையா இருக்கனாரு. சர்ப்பம் ஏவாளை ஏமாத்துச்சு, ஏவாள் ஆதாமை ஏமாத்துனா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆதாம் கர்த்தரை ஏமாத்திட்டான். ஆமென் சொல்லாமா? இப்ப வந்த பிரிவினை என்னாச்சுன்னா, இவங்க 2 பேருக்கு வந்த பிரிவினையின் பேர்ல தான், பிரிஞ்சதுனாலதான், அந்த ஒற்றுமை இல்லாம போனதுனாலதான், ஒரு மனம் இல்லாம போனதுனாலதான் சாத்தா ஈஸியா வந்து டார்கெட் பண்ணி கெடுத்துட்டான். சபையே நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்றார், நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். தயவு செய்து குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம தமிழ் பாஷையில ஒத்துமையா இருக்கணும் சொல்லுவோம். நாம ஒன்னா இருக்கணும், ஒரு மனமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். அநேகரா இருந்தவனா ஒரு கை தட்டினா ஓசை வராது, பல கை தட்டினா பல ஓசைகள். அநேக பிசாசு சேர்ந்து அநேக பிசாசு சேர்ந்து ஒரு வாலிபனை கெடுக்க முடியும்னா, அநேக தேவ பிள்ளைகள் இணைந்து இந்த தேசத்தை தேவன் பக்கம் திருப்ப முடியும்.